ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்றைக்கி முருகனுடைய ஒரு முக்கியமான மந்திரம் தான். நம்ம ஆல்ரெடி நம்மளோட பதிவுகளில் பணத்தை ஈர்க்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அஃபர்மேஷன், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ், அதை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி பணத்தை, வருமானத்தை ஈர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரம். இந்த மந்திரம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்து நீங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பிங்க. இதை முருகனுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி அந்த நாட்களிலிருந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம். தொடர்ந்து 6 முறை சொல்லுங்கள். தினமும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா 48 நாட்கள் தினமும் 6 முறை இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கள். வெறும் 4 முறை மட்டும்தான் கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய ஒரு பாடல். இதை நமக்காக தந்தவர் அருணகிரிநாதர் பெருமான் அவர்கள். நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் சரணம். அவருக்கு கோடி நன்றிகளை தெரிவிச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ தைப்பூசம் வரப்போகுது, 48 நாள். அப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது கடன் பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பாடலை கண்டிப்பாக தாராளமாக பாராயணம் பண்ணலாம். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அதற்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு கேளுங்க, நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். முருகன்கிட்ட கேளுங்க, நம்புங்க. இல்லைனா நீங்கள் 369 முறையில் கூட பண்ணலாம். இந்த பதிகம் என்ன அப்படின்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த ஒரு வரியை கூட நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நேரம் கிடைக்கும்போது 108 முறை, 48 முறை, 21 முறை அல்லது 9 முறை அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். 369 முறையில் காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை சொல்லுங்கள். திரும்ப திரும்ப நம்பிக்கையோடு சொல்ல கிடைச்சிட்டு தான் நினச்சி சொல்லுங்கள். கண்டிப்பாக முருகன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஓம் நற்பவி.